ஸோ எனக்கு மேலிடம் வந்து உத்தரவு கொடுத்துட்டாங்க. இந்த வாட்டி விருதுநகருக்கு வந்து வேதா தான் வேட்பாளர்னு சொல்லிட்டு மோடிஜி அறிவிச்சிட்டார். இது மோடியின் கேரண்டி. மோடி அறிவித்தார். ஆதாரங்கிறது நானே தான் ஆதாரம். என்ன திருமகள் அண்ணன் கல்லுப்பட்டி ஒரு காசு கொடுக்காமலே போறீங்க, எப்படி போறீங்க? மேகதாது டேம் நிப்பாட்டு சிவகுமார் அறிக்கை விட்டாரா இல்லை யார் நிப்பாட்டேன்? நான் தான் நிப்பாட்டேன். ஆனால் என் பேர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் வந்து பியூர் சங்கிகள், அதாவது மோதிஜியோட ஆளுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் வேதா, ஜுடிஷியல் ஜேர்னலிஸ்ட் ஃப்ரம் பிஎம்ஓ ஆஃபீஸ், டெல்லியிலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இப்போ நான் இதுக்காக விருதுநகர் பாராளுமன்றம், அதுவும் குறிப்பாக பாஜக சார்பாக நாங்கள் விருப்பம் ஒன்று தெரிவிச்சிருக்கேன். ஸோ எனக்கு மேலிடம் வந்து உத்தரவு கொடுத்துட்டாங்க. இந்த வாட்டி விருதுநகருக்கு வந்து வேதா தான் வேட்பாளர்னு சொல்லிட்டு மோடிஜி அறிவிச்சிட்டார். இது மோடியின் கேரண்டி. இப்போ மற்ற விஷயம் அதுக்காக நாங்கள் ப்ரொட்டஸ்ட்டை போஸ்ட்போன் பண்ணுறோம். அது நம்ம வேதாவின் கேரண்டி, நாங்களும் இங்கே அறிவிக்கிறோம். மற்ற விஷயம் இந்த கேள்வி கேட்குறதா இருங்க, நீங்கள் கேட்டுக்கலாம். சார் மோடி அறிவித்தாருங்களா, அதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரங்கிறது நானே தான் ஆதாரம். ஏன்னா நான் வந்து ஒர்க் பண்ணுறது மோடிஜி கீழே தான், பிஎம் ஆஃபீஸ் தான். மோடி எனக்கு தெரியும், எனக்கு மோடியை தெரியணுமா அப்படிங்கிற மாதிரி அது இல்லைங்க. முதல்ல தெரிஞ்சுக்க, என்னோட ப்ரொஃபைல் எல்லாரும் ஐபிக்கு தெரியும். நம்ம எத்தனை கவர்மெண்ட் கேஸ் போட்டிருக்கேன் 2G ஸ்பெக்ட்ரம்லேருந்து. இன்னைக்கு கேளுங்க, ஏன்னா ஆன் பிஹாஃப் ஆஃப் மோடிஜிக்கு நாங்கள் என்ன ஒர்க் பண்ணுறோம் அதுவும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் நாங்கள் அடித்து சொல்கிறது. அங்கே கேரண்டி ப்ரொட்டஸ்ட் போஸ்ட்போன் பண்ணதே நாங்கள் மோடிஜி சொல்லி தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ வேறு ஒன்றும் கிடையாது. ஒருவேளை இப்போ இல்லைங்க இந்த இடத்துல வேதா இல்லைங்க, இந்த இடத்துல ராதிகா சரத்குமார் இல்லை ஐயா ஸ்ரீனிவாசன் ஐயா அறிவித்தாலும் கூட நாங்கள் கண்டிப்பாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுவோம். என் பேர் சொல்லிட்டானா கண்டிப்பாக வந்து நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ண மாட்டோம். அமைதியாக வந்து மோடிஜிக்கு கேரண்டி சொல்லி கோடானு கோடி நன்றி தெரிவிச்சிருக்கோம் பாஜக சார்பாக. அது வந்து உத்தேசப்பட்டிருங்க. அதுக்கு அது 1000 பேர் எழுதலாம், யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. 1000 பேர் எழுதலாம். மற்ற விஷயம் நீங்கள் கேள்வி கேட்குறத கேட்டுக்குங்க. விருதுநகருக்கு உங்களுக்கு இப்படி இதுக்கு முன்னாடி வரைக்கும் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் வந்து ராமசீனிவாசன் தான் வேட்பாளர்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து அவர் திருச்சிங்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு நான் தான் வேட்பாளர்ன்றீங்க. இது ரெண்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, என்ன வேறுபாடு? வேறுபாடுக்கு சிம்பிள் தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அவருக்கு மேலிடம் உத்தரவு கொடுத்துட்டாங்க. அண்ணன் அங்கே போயிட்டார், அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டார். அவர் ஒன்றும் பயந்துட்டுல அண்ணன் வந்து ஸ்ரீனிவாசன் ப்ரொஃபஸர் ஐயோ வேதாஜி வந்தனால ஸ்ரீனிவாசன் ஐயா வந்து அங்கே பயந்துட்டு போயிட்டார்லாம் கிடையாது. மேலிடம் உத்தரவு கொடுத்துருக்காங்க, நீங்கள் திருச்சிக்கு இப்போ அசம்பிள் ஆகிருங்க. அவர் கொடுத்துட்டாங்க. எங்களை அசம்பிள் விருதுநகர் பண்ணிட்டாங்க. மற்றபடி யாரோ வந்து மிரட்டியோ இல்லை நிறைய பேர் நினச்சிக்கல போட்டி போட்டோ மிரட்டியோ சண்டை போட்டோ இந்த விஷயம் நடந்துட்டு அதெல்லாம் கிடையாது. சுமூகமாக வந்து எனக்கு வேதாங்கிறது விருதுநகருக்கு தான், திருச்சிங்கிறது அண்ணன் ஸ்ரீனிவாசனுக்கு தான் அறிவிச்சிட்டாங்க. இதுதான் ரியல் ஃபேக்ட். இது சொல்கிறது தான் நாங்கள் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். இந்த விஷயத்தில் வேற ஏதாவது கேள்வி ஆமாம், அதனால தான் அவர் அண்ணன் போயிருக்காருங்க. ஆமாம் இல்லை அது இன்னைக்கு கழிச்சிட்டாங்களே. இன்னைக்கு கழிச்சிட்டு அவங்க திருநெல்வேலியும் தூத்துக்குடி கேட்டிருக்காங்களே. இன்னைக்குள்ள ரிப்போர்ட் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்னைக்கு வெளிப்படையாக அவங்க திருநெல்வேலியும் தூத்துக்குடி கேட்டிருக்காங்க. இப்போ வேற ஏதாவது கேள்வி கேட்டு கேரண்டி கொடுத்துட்டாரு. அப்ப அவரை மீறி மோடிஜியை மீறி தமிழக பாஜக வந்து உங்களுக்கு எதிராக செயல்பட வாய்ப்பு இருக்குன்றீங்களா? இல்ல அவர் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காம யாருமே செயல்படலைங்க. ப்ராக்டிக்கல் சொல்றேன். நம்ம அண்ணன் வந்து அண்ணாமலைஜியோ எனக்கு வந்து கேரண்டி தான் கொடுத்தாரு, வேதாஜி உங்களுக்கு தான். இது என்னன்னா எங்களோட ஆர்வக்கோளாறு சொல்லிக்கலாம், ஒரு திருப்தி அடையணும் இல்லையா? இப்போ மேலே யார் சொன்னால் நம்ம ஃபைனலைஸ் ஆகும்னு சொல்லி இப்போ அண்ணன்ட்ட கேட்டோம்னா அண்ணாமலைஜியை கேட்டோம்னா அவர் என்ன சொல்லுவார், இப்போ நான் பட்டியலில் இருப்பேன் ஒன்லி போஸ்ட்மேன். அப்போ நான் போஸ்ட்மேன் வச்சு நாங்களாம் கேரண்டிக்கு வர முடியாது. அப்போ யாரை வச்சு கேரண்டி கேட்பேன்? நட்டாஜிட்ட கேட்டால் நீ அமித்ஷாட்ட கேளுன்னு சொல்கிறாங்க, அமித்ஷாஜி கேட்டால் நீ மோடிஜிட்ட கேளுன்னு சொல்கிறாங்க. அப்போ டேரெக்டாக மோடிஜி வச்சு நாங்கள் நேற்றுக்கே வந்து பிஎம் ஆஃபீஸில் அந்த பஞ்சாயத்தில் முடிச்சாச்சு. அவங்க எனக்கு கேரண்டி கொடுத்துட்டாங்கப்பா, வேதா உனக்கு தான்ப்பா விருதுநகர், வேறு யாருக்கு சீட் கிடையாது. அது வரைக்கும் நீ பொறுமையாரு. NH-44 இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணாத, தேவையில்லாத வேலை வேண்டாம், இப்போ ரொம்ப சென்சிட்டிவ், கொஞ்சம் பேக் அடிச்சுக்கணும்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க. நானும் அவங்களுக்கு உத்தரவு கொடுத்துட்டேன். ப்ரொட்டஸ்ட் வந்து போஸ்ட்போன் எப்போ வரைக்கும், என்னோட பேர் வர வரைக்கும். இன்கேஸ் எதாவது நெகட்டிவ் ஆச்சுன்னா நாங்கள் வந்து என்னோட பவரை நான் காமிச்சு தான் ஆகுன்னு சொல்லிட்டேன். தொகுதியில் நாங்கள் யாரும் நாங்கள் பவர் காமிக்கணும் இல்லையா? எங்கள் பின்னாடி மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி அனைத்து மக்கள், நாட் ஓன்லி நம்ம கம்யூனிட்டி, அனைத்து இப்போ இவங்கெல்லாம் தேவேந்திர குல வேளாளர்கள் தான். இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் தேவருக்கு. மற்ற இடத்துல நீங்கள் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், தேவரும் தேவேந்திரனும் சண்டை போட்டிருக்காங்க. இங்கே எப்படி உட்காந்துருக்கோம்? இவங்க 3 பேர் யார்? இவரும் தேவேந்திரன் தான், இவரும் தேவேந்திரன் தான், இவரும் தேவேந்திரன் தான். சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையா? நான் யார்? நான் தேவர். ஸோ இதுவே ஒற்றுமை நீங்கள் பார்க்கணும் தொகுதிக்குள்ள. அடுத்த கேள்வி உங்க பாஜக தேசிய தலைமையே வந்து உங்களை அறிவிச்சு வச்சுருப்போ இங்க மாற்றம் வரும்னு ஏன் உங்களுக்கு அந்த எண்ணம் வந்திருக்குன்னு கேட்குறேன். ஏன்னா கூட்டணி கட்சி எல்லாரும் கேட்டுருக்காங்க. ஓபிஎஸ் கேட்டிருக்காரு, அண்ணன் ஓபிஎஸ் கேட்டிருக்காரு, டிடி வேணும் கேட்டிருக்காரு. தேமுதிகலேருந்து டிமாண்ட் விருதுநகர் வந்துச்சு. உங்களுக்கு தெரியும், எந்த கூட்டணி கட்சி இருந்தாலும் விருதுநகர் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ நான் என்ன சேஃப் பண்ணிக்கணுமா இல்லையா? அதுக்கு தான் இந்த பேட்டியில் நாங்கள் அடித்து சொல்கிறேன். எது இருந்தாலும் மோதிச்சு பேசுங்க விருதுநகர் சப்ஜெக்ட்டுக்கு.
வேற எந்த தொகுதியும் எடுத்துக்கோங்க, விருதுநகர் வந்துட்டாலே மோடிஜிட்ட டைரக்டா வந்து இல்லைங்க, அது நடக்கும், அந்த சொதப்பல் நடக்கும். ஏன்னா அவரே வந்து அண்ணாமலைஜி என்ன பண்ணுவார் தெரியுமா, இப்போ 10 பேர் நீங்கள் கேட்குறீங்கன்னா சரிங்க உங்கள் கோரிக்கையை வந்து மேலே ஏற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணனே சொல்லிடுவார். ஸோ அவரை நம்ம குறை சொல்ல முடியாது, அண்ணாமலைஜிக்கு எந்த குறையும் சொல்ல முடியாது. அவரும் பாவம் அங்கே ஆர்டர் கேட்டு தான் அவர் வேலை பார்க்குறாரு. அதே மாதிரி நாங்களும் அதே மாதிரி தான் ஆர்டர் கேட்டு தான். ஆனால் ஒரு இருக்குமா பயம் மனசுக்குள்ள, என்ன இவ்வளோ நாள் நாங்கள் போராடுறோம், ஏதோ ஃபைனலைஸ் பண்ணுமோ, இது மற்ற கட்சி மாதிரி கிடையாது. நீங்கள் திமுகனா ஒரு மாவட்டம் சொன்னால் முடிஞ்சு போச்சு, அதிமுகனா ஒரு மாவட்டம் சொன்னால் முடிஞ்சு போச்சு. பாஜக அப்படி கிடையாது, மாவட்டம் எல்லாம் டம்பி. இங்கே எப்படி மாநிலமும் டம்பி, எங்கே போய் நிற்கணும், டெல்லியில் போய் நிற்கணும். என்னோட கேள்வி என்னன்னா, அவங்க தேசிய தலைமையை உறுதியளிச்சதுக்கு அப்புறமா இங்க வந்து கூட்டணிக்கு அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்காது இல்லையா? அவங்களுக்கு ஒதுக்கியாச்சு. அது அது நீங்க கேட்டது கரெக்ட் தான், நீங்க கேட்டது கரெக்ட் தான். நான் நேத்திக்கு தான் நான் என்னோட கோரிக்கையை வந்து பிஎம்ஓ ஆஃபீஸ்க்கு வச்சிருக்கேன். இது வரைக்கும் என்னோட கோரிக்கை எத்தனை நாளுக்கு அவங்களுக்கு வந்து மேலோட்டமாக இருந்தோம், ட்ரை பண்ணுறோம். இப்போ சீரியஸாக அறிவிச்சிட்டோம் நாங்கள். இதில் நாங்கள் சீரியஸாக இறங்கிட்டோம், தயவுசெய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி நாங்கள் சீரியஸாக சொல்லியாச்சு. அதுக்கு மேலிடம் வந்து மோடிஜி வந்து கேரண்டி, மோடிஜி கேரண்டி என்னென்னா வேதாவுக்கு தான் இந்த தொகுதின்னு சொல்லிட்டாங்க. ஐபி ரிப்போர்ட் எனக்கு தான் ஃபேவராக வந்திருக்கு. ஏன் வந்திருக்குன்னா அதுவும் சொல்லிடுறேன். கடந்த 2003 டில் த டேட் வரைக்கும் 80 கோடி ரூபாய்க்கு 174 கோயில் கட்டி கொடுத்துருக்கோம். எல்லா மதத்துக்கும், எல்லா ஜாதிக்காரங்களுக்கு எல்லாம் சேர்ந்து இங்கே. அதெல்லாம் சோஷியல் 10,250 அன்னதானங்கள் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, என்ஜிஓஸ்க்கு வந்து நேஷ்னல் என்ஜிஓ சுமித்க்கு வந்து நான் நேஷ்னல் கோஆர்டினேட்டராக இருக்கேன். ஸோ எனக்கு கீழே இங்கே 3000 என்ஜிஓஸ் வந்து எனக்கு சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்புறம் மகளிர் அணி தனியாக சுயோதவி குழு, அவங்களும் 3000 பேர் சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய நெட்வொர்க். அது மட்டும் இல்லை, பூத் ஏஜென்ட்டுக்கு 23,005 பேர் வந்து எங்களுக்கு ஆல்ரெடி 2 வருஷமாக வந்து நான் பிளான் போட்டு நாங்கள் வந்து ஃபீல்டு வச்சுருக்கோம். இப்போ எதுக்கு தெரியுமா வெளிச்சத்துக்கு வரல இந்த விஷயங்கள்லாம்? லாஸ்ட்டில் வந்தேன்னா லாஸ்ட் ஒரு 40-60 டேஸ் தான் நாங்கள் இந்த ஒர்க்கிங் வந்து பூஸ்ட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி 2 வருஷமாக யார் இருந்தால் எங்கள் அண்ணன் ஸ்ரீனிவாசன் ஐயா இருந்திருக்கார். அதை நம்ம குறை சொல்ல முடியாது. அவருக்கும் ஆர்எஸ்எஸ்லேருந்து சொன்னாங்க நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், எனக்கும் அதே விஷயம் தான், அதே கேட்டகரி, அதே ஆஃபீஸு மேலேருந்து உத்தரவு சொல்கிறப்ப எங்களுக்கும் அதே உத்தரவு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பிளானிங் சேஞ்ச் ஆகிருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. வணக்கம்ங்க. டெல்லி பாஜக மோடி அணி சார்பாக டாக்டர் வேதா என்ற நான் இங்கே வேட்புமனு தாக்கல் பண்ண வந்திருக்கேன் விருதுநகருக்கு. இப்போ ஒரு சின்ன டிஃபெக்ட் ஆயிருக்கு, அது கரெக்ஷனுக்காக அர்ஜென்ட்டாக போகிறேன். அது நடுவில் வந்து இப்போ ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம். இப்போ வேறு ஏதாவது கேள்வி கேட்குறோம், நீங்கள் கேட்டுக்குங்க அவசரமாக. ஆமாம், உண்மை சீட் கொடுக்கவில்லை, பாஜகவில் சீட் கொடுக்கவில்லை. அதுக்காக தான் இப்போ நாங்கள் வந்து தனி அணி வந்து டெல்லி பாஜக மோடி அணி சார்பாக வந்து நாங்கள் நிற்கிறோம் இங்கே. இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஏன் சொல்லாங்க, லட்சத்திமுக மோடியை தனியாக ஏற்றுக்கிட்டீங்க, அப்போ லட்சத்திமுக தனியாக நிற்கவும் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாங்க. இல்லைங்க, ரூல்ஸ் இருக்குது. அது இப்போ தானே விதைச்சிருக்கோம், ரூல்ஸ் இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. மோடி வந்து எனக்கு கேரண்டி கொடுத்துருக்காரு. ஆமாம், இப்போயும் கேரண்டி இருக்கனால தாங்க மோடி அணி வந்து நிற்கிறோம். நாங்கள் துணிச்சல் தான் நிற்கிறோம், அதே விஷயத்தை துணிச்சல் தான் சொல்கிறோம். டெல்லி பாஜக மோடி அணி சார்பாக தான் இந்த கேண்டிடேட், வெறும் தமிழக பாஜக சார்பாக கிடையாது, டெல்லி பாஜக மோடி அணி சார்பாக தான் இந்த கேண்டிடேட் டாக்டர் வேதா. இல்லை வெறும் அவங்களுக்கு கிடையாது, எல்லாத்தையும் எதிர்த்து நாங்கள் நிற்கிறோம். நாட் ஒன்லி பிஜேபி, எல்லாத்தையும் எதிர்த்து தான் நாங்கள். வேற ஏதாவது கேள்வி கேட்கணும் கேட்டுங்க. பிரிக்கலாங்க. காங்கிரஸ் வந்து 100 காங்கிரஸ் பிரிச்சுங்க. இந்திரா காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ், ஏன் விட்டா ஸ்ரீலங்கா காங்கிரஸும் இருக்கும். அது 1000 காங்கிரஸ் போகும். ஏன் பாஜகலேருந்து வரக்கூடாதா? வரலாம், தப்பே கிடையாது. அடுத்த கேள்வி. இப்போ வந்து பாஜகவில் வந்து விவசாய அணி மதுரை மாவட்டம், மேற்கு மாவட்டம் விவசாய அணி வந்து செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன். வேற எது கேள்வி? என்ன வேலை பார்க்குறீங்க? ஜுடிஷியல் ஜேர்னலிஸ்ட் டாக்டர் வேதா, பிஎம் ஆஃபீஸ், வேற ஒன்றும் கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.